மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. உன் கையில் நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு, உனக்குள்ள சக்தி இருக்கு அதை புசிப்பிட வழிபாரு, சுபவேளை நாளை மாலை சூடிடு. அட எவனுக்கு என்ன குணம் எவனுக்கு என்ன பலம் கண்டதில்லை ஒருவருமே. நீரின் வீழ்ச்சி நீதானே உன்னை நீந்தி கடக்க முடியாதே. இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போம். கடிகாரம் உள் தொலைத்து தொடுவானம் வரை போய் வருவோம். அடைமழை வாசல் வந்தா. இது ஒரு உருட்டு மேங்கோ ஜூஸ் மேக்கிங் வீடியோ. இதுல என்ன நினைச்சிருப்போம், இந்த மாம்பழத்தை தான் வெட்டி அரைச்சு போடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதான் இல்ல, உழைப்பு அடிச்ச எசன்ஸ் கலக்குறாங்க, கலரை கலக்குறாங்க, எல்லா கெமிக்கலும் கலந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம்னா சீக்கிரமா போய் சேர வேண்டியது. இந்த மாதிரி தான் நிறைய கேக்குறான் மேக்ரான் கம்பெனி எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால 10 ரூபா ஜூஸ் 30 ரூபா ஜூஸ் இதெல்லாம் வாங்கி குடிக்காதீங்க. இதுல அப்படி அந்த ஜூஸ் பாட்டில் எப்படி மேக் பண்றது காட்டிட்டு இருக்காங்க. ஒரு டியூப் மாதிரி இருக்கு, ஒரு மிஷின்ல போனதுக்கு அப்புறம் பாட்டில வெளியே வந்துருது. அந்த பாட்டிலாம் எடுத்து ஒரு கன்வேயர் பெல்ட்ல அப்படியே மூவ் பண்றாங்க. மூவ் பண்ணி அதனால மூவ் பண்ணு அந்த பாட்டில் எல்லாம் கிளீன் பண்ணி அப்படியே ஜூஸ் ஃபில் பண்றதுக்கு அனுப்புறாங்க. இங்கதான் ஜூஸ் வந்து ஃபில் ஆகுது. அப்படியே ஜூஸ் எல்லாம் ஃபில் பண்ணி மூடியை போடுறாங்க. இப்போ எதுக்கு அதை குளிப்பாட்டுறீங்க? குளிப்பாட்டு, நல்லா குளிப்பாட்டு. அதுக்கு மேல எல்லாம் அந்த ஒக்காளி கவரை சொருவாங்க. இந்த மாதிரி சொருனா பெரிய பெரிய கம்பெனி நினைச்சு எல்லாம் வாங்கி குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜூஸ்ல இருக்கிறதெல்லாம் சர்க்கரையும் கெமிக்கல் மட்டும்தான். இதை குடிச்சா நம்மளுக்கு உடம்புக்கு எந்த நல்லதும் கிடையாது. இதுக்கு பழக்கடையில போயிட்டு பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. உங்க உடம்ப பாத்துக்கோங்க, அம்படுத்தையும் சொல்லுவேன். எங்க ஞாபகப்படுத்துறீங்க? சீரியஸ்லி நம்மளுக்கு எல்லாருமே டெய்லி வீட்டில் உட்காரணும் யாருமே வேண்டதே கிடையாது. வேலை இருக்கணும்னு எல்லாருமே வேண்டணும். பிகாஸ் தட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். வீட்டில் உட்கார்ந்தாதான் அந்த வழி தெரியும். இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. வாத்தா இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்கடா. தேங்க்ஸ். ஏங்க நம்ம 2 பேரும் ஒரு நாள் சாகதான் போறோம். முதல்ல சாகிறது நீங்களா நானா? யார சொல்லுவீங்க? நான் உன்னே தான் சொல்லுவேன். தெரியும்டா, கழிச்சல வரணும். என்னை கொன்னுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கணும். எனக்கும் தெரியும் உன் புத்தி இப்படிதான் போகும் அப்படின்னு. நான் சொல்றதை கேளு. நீ இல்லாத உலகத்துல நான் ஒரு நடைபெணமா கூட வாழ்ந்துருவேன். ஆனா இந்த கேடு கெட்ட உலகத்துல உன்னையும் பிள்ளையும் தனியா தவிக்க விட்டு என்னால அந்த 6 அடி குழியில நிம்மதியா படுக்க முடியும்னு நினைக்கிறியா நீ? சொல்றி, என் ஆத்மா சாந்தி அடைன்னு நினைக்கிறியா நீ? என்ன மனுஷன்? எனக்கு நெஞ்சு வலிக்குதுங்க. நெஞ்சே இப்பதான் வலிக்குதா? பேசுன டயலாக்கு நேரம் போய் சேர்ந்துருக்கணும். பூக்களை செடி கொடியின் பொருள் என்று நினைத்திருந்தேன். பூவை உன்னை பார்த்த பின்னே பூக்களின் மொழி அறிந்த. தீபந்தம் போன்றவன் நான் தீபம் என்று ஆகிவிட்டேன். பொழியுது தேன புதையிற நானு அடமழை கொட்டுச்சா. கனவுல மாட்டி குழம்புன மீன் முழிச்சதும் தப்பிச்சா. பொட்ட கோழி அழகுல என்ன கொத்தி அலையிற விட்டா கொஞ்சம் பொழைக்கிற விடுடி. முட்டை ஓட்டு மனசுல கண்ண தூக்கி எறிகிற விட்டா எட்டி சதறுற எரளி. எனக்கானவளே நீதான் கிட்ட வரியா? தெரிஞ்சா செஞ்ச மன்னிப்பே கிடையாதா? உடனே என்ன உதறி போனா சரியா? இனிமே நானும் உயிரும் அடதனியா. ஏன் சொகமே ஏன் முகமே எங்கேயோ தொலைஞ்சவளே. உனக்காக பனிக்காற்றை
பேர் சொன்னேன் பதட்டத்திலே, பக்கத்து வீட்டில் கோலம் போட்டேன் குழப்பத்திலே, காதல் கவிதை வாங்கி படித்தேன் கிறக்கத்திலே, ஓ குட்டி பூனைக்கு முத்தம் கொடுத்தேன் மயக்கத்திலே. காதலும் ஒரு வகை போதைதானே, உள்ளுக்குள் வெறியே. கண்ணாலை ஜாடை காட்டுகின்ற போதை ஏராளமே, உன்னாலே பாரி மோகம் தந்ததென்ன தாராளமா, அன்பு தந்து ஆள வேண்டும் சொர்க்கத்திலே, அன்பு தந்து ஆள வேண்டும் சொர்க்கத்திலே, நானும் உன்னோடு நானே காதல் கொண்டாடுவேனே. இப்போ கொஞ்சம் என்னை மிஞ்சலாமா, கொஞ்சம் என்னை மிஞ்சலாமா.